The first match, Singham Cars. Mini IPL டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் கம்பேர் பண்ண 2 அம்பையர்ஸ் வர்றாங்க. அஸ்வின் வந்துட்டாங்க. சிங்கம் கார்ஸ் சுல்தான் பாய் சிங்கம் காசினியை பலமுறை வெற்றி பெற இழந்து சென்ற சுல்தான் ஐபிஎல் பில்டிங்கை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஓட்டங்களுக்கு பேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு சுல்தான் பாய். பேட்ஸ்மேன் அவர் தான், ஆனால் அவர் வச்சிருக்க பேட் எந்த கொடுத்துறீங்களா? மேட்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. பவர் பிளே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் சுல்தான் இந்த மேட்சை ஓப்பனிங் பண்ணுறாரு சிங்கம் கார்ஸுக்காக. லெக் சைடில் ரன்அவுட்டுக்கான வாய்ப்பா ஒரு ரன் ஓடிருக்காங்க. சுந்தர் இப்போ ஸ்ட்ரைக்கில். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடி தாலுகா மேட்ச் இது இன்னைக்கு நடக்குது. ஒரு லோட்டாஸ் தேர்ட் பால் லெக் சைடில் மட்டைக்கு ஒரு அடி. நல்ல ஒரு ஃபீல்டிங். அடிக்கப்பட்ட பந்து ஊட்டங்களாக மாறுமா? 2 ரன் ஓடிருக்காங்க. ஃபோர்த் பால் ஒயிட் பால் போட்டிருக்காரு கார்த்திக். லெஃப்ட் சைடில் நல்ல ஷாட் அகைன். ஒரு மிஸ் ஃபீல். ஒரு ரன் மட்டும். பெரிய ஷாட் ஆடக்கூடிய பிளேயர் பாய். லாஸ்ட் பால் சுந்தர் பஸ்ட்ரைக்ல தூக்கி அடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா லாஸ்ட் பால் ஆறு. இன்றைய நாளோட ஃபர்ஸ்ட் 6 அடிச்சிருக்காரு சுந்தர். ஒரு நல்ல ஷாட். ஸ்லோவர் பந்தா பண்ணி அடிச்சிருக்காரு. விக்கெட்டையும் இழக்காம 12 ரன் அடிச்சிருக்காங்க சிங்கம் கார்ஸ். ஓவர் போட கண்ணப்பன். டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்ணப்பன். கேட்ச் ஆன் பார்க்கணும். கேட்ச் கீப்பர் எடுத்திருக்காரு. நல்ல விக்கெட். முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு சுல்தான் பாய். தன்னோட விக்கெட் இழந்துட்டு வெளியேறாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அடிச்சிருக்காரு 6. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காரு மணி. அடுத்த பந்து செல்லம்மா ஒரு தட்டு ஆஃப் சைட்ல. சிங்கிளுக்கான வாய்ப்பு. இப்போ சுந்தர் ஸ்ட்ரைக்ல. அடிக்க முயற்சி. 2வது ரன் ஓடுறாங்க. 2 ரன் மட்டும். லாஸ்ட் பால் விட்டு அடிச்சிருக்காரு. 4. சுந்தர் பேட்ல இருந்து ஒரு 4 ஒரு 6 4 குயிக்கா ரன் எடுத்துருக்காங்க. 25 ஒரு விக்கெட் இழந்து சிங்கம் கார்ஸ். சஞ்சய் 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்ச மணி இப்போ ஸ்ட்ரைக்ல.
ஸ்விட்ச் இட். நல்ல ஒரு முயற்சி அது. என்றால் இரண்டாவது ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டும். நேருக்கு நேரம் அடிக்க முயற்சி. நல்ல ஒரு அடி அங்கே. நாங்கள் அது செயல் வரும்போட்டோமா ஒரு சுருக்க மாற்றம் இருந்தாலும் ஒரே ஒரு ஓட்டங்கள் ஒரு மட்டும். ரன் மட்டும் தான். ஸ்ட்ரைக்ல மணி. லெக் சைடுல நல்ல ஒரு ஷாட். கேட்ச். கண்ணன் இப்பதான் வந்தாரு கிரீஸ்ல. கிரவுண்ட்ல வந்து கேட்ச் பிடிச்சு எடுத்திருக்காரு. நல்லா விளையாண்டு மணியோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அதிரடி வட்ட வீச்சாளர் சாயின சுகுமார் கார்த்திக் களத்திலே அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக் சந்தித்த பந்தை ஆறாகவோ நான்காக மாட்டுவாராயன். நேருக்கு நேரா ஒரு அடி. அடிக்கப்பட்ட பந்து பார்த்தால் ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு தடுப்பாளர் என்று லாஸ்ட் 2. ஆஹா சிவா சொன்னது அவரே கிளம்பிட்டாருங்க. அம்பையர் சொல்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அந்த வீச்சு பணி அவரே கிளம்பிட்டாரு. நல்ல ஒரு அவரது வந்து களத்தில் உள்ள பேட்ஸ்மேன். சிங்கமணிகன் ஒரு பந்து பிடித்து உள்ள சிங்கம் கிளாஸ் ஓனர் சிங்கம் ஒருத்தர் பார்த்து இந்த ஒரு பந்து பண்ணாக மாறுமா இல்லை நிறைய பண்ணாக பை ஒரு ரன் ஓடி இருக்காங்க. சஞ்சய் நல்லா போட்டிருக்காரு. 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு பந்து. இந்த ஓவர் 30 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. சிங்கம் கார்ஸ் ஃபீல்டிங்க. இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே ஏகப்பட்ட கேப்டன்ஸ் இந்த டீம்ல. கேப்டன் விக்கி. கேப்டன் நக்கி சாரி விக்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சும்மா இருங்க பாய், நீங்க அடுக்கல. பாய் கேப்டன் வாங்க கேப்டன் சரணாடே ஓடியாடே. ப்ளூ கலர் கொண்டு வரவா? சரி ஒரு 5 ரன் கம்மியாகி போச்சு. என்ன எவ்வளோ ஸ்கோர்? நல்ல ஸ்கோர் தான். 2 மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். நீங்க ஒழுங்கா பண்ணுங்க. வந்துட்டாங்க. கார்த்திக், கண்ணப்பா 3 பேர் வந்திருக்காங்க. ராஜுக்கு, கண்ணப்பன், பாய்ஸ் போட சுந்தர். ஓப்பனிங் வந்த சுந்தர் டாட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் பால் டாப் பேட்ச் அவரே பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச். 1 டவுன் பேட்ஸ்மேனா கண்ணப்பன். தேர்ட் பால் டாட் பால் அகைன். இருக்காரு கண்டிப்பா விக்கெட் இருந்திருக்கும். 2 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 2. லெஃப்ட் சைடுல மடக்கி ஒரு அடி. அங்க ஃபீல்டர்ஸ் யாரும் இல்ல. நோ மேன் ஷாட் பார்த்தா இருந்தாலும் 2 கூட்டத்துக்கு டிஸ்பில்லுங்க. லாஸ்ட் பால் இது வரைக்கும் 6 ரன் வந்திருக்கு. ஒயிட் பால் கண்டிப்பா டாப் பேட்ச். இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு தடுப்பு. 2 மட்டும் இருக்காங்க. 9 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. ரெண்டாவது ஓவர் மலிங்கா கார்த்திக் டாட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. போல்டு நினைக்கிறேன். கண்டிப்பா போல்டுங்க. அவர் அங்க ஒதுங்கும் போதே தெரியுது. சஞ்சய் லாஸ்ட் ஓவரா நல்ல ஓவரா போட்டு கொடுத்தாரு. எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு சஞ்சய். வந்த முதல் பந்திலே அடுத்த பந்து லெஃப்ட் சைட்ல 2 ரன் புஷ் பண்றாங்க. மிஸ் ஃபீல்டிங்க இல்லைன்னா ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த பேக் டு பேக் நல்லா ஆடி இருக்காரு. ஒரு 4 ஒரு 2 குயிக் எடுத்துட்டு வந்திருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. இன்னொரு லாஸ்ட் பால் அதே இடத்துல போட்டிருக்காரு. வச்சு போட்டிருக்காரு கார்த்திக். இதோட
2 ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவுக்கு வேலை. இன்னைக்கு 15 இதற்காக 2 விக்கெட். 15 ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட் இழந்து. மினி ஐபிஎல் 3வது ஓவர் போட மாங்குடி அண்ணன் வர்றாரு. 15 முக்கியமான இடத்துல மூத்த வீரர்கள் அதிகம் இருக்கிற ஒரு டீம் இது. ஃபர்ஸ்ட் பால் மட்டைக்கு லெஃப்ட் சைடில் இங்கே நெய்யப்பா இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். மிஸ்ஃபீல்ட் ஒரு ரன்னா 3 ரன்னா மாத்திருக்காங்க. 15 இருந்தது இப்போ 5க்கு 12 மாறி இருக்கு. 2 ஷாட் பாசிபிள் இந்த கிரவுண்ட்ல. உடம்புல போட்டிருக்காரு. 6 பார்த்தா கண்டிப்பா 6. போட்டிருக்காரு 6 பார்த்தா கண்டிப்பா 6. ஸ்டேடியத்துக்கு வெளியில போகுது. எஸ் மாங்குடி சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஸ்டேஜை தாண்டி வெளியில போயிருச்சு. சஞ்சய் இம்ப்ரெசிவா விளையாண்டுட்டு இருக்காரு. அடுத்த பந்து டாட் பால் 3க்கு 6 எடுத்து அடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா கேப்டன் பண்ணியிருக்காரு. நல்ல கேட்ச் விக்கி. கேப்டன் விக்கி முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ராஜா 6 கேட்ச். நல்ல கேட்ச். ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருந்தாரு கீப்பர் மணி. அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு முக்கியமான நேரத்தில். கார்த்தி 1க்கு 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணுவாரான்னு பார்க்கணும். 1க்கு 6 வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவுட். கடைசி வரைக்கும் போராடி இருக்காரு கண்ணப்பன். இந்த மேட்சை சிங்கம் கார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஐகானிக் மூமெண்ட். நல்ல ஒரு டீம் ஒர்க். மீனாட்சிபுரம் தங்களது மட்டை விச்சாலை